ஹாய், மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே ஒரே மழை, புயல். அதனால நல்லா ரெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மழை அதிகமாக இருக்கும் இந்த ஊர்லன்னு. திருவாரூர் மாவட்டத்தில் அதிக மழை. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு பெரிய வீடியோ. நான் ஒரே டூராக சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அண்ணன் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரே ஃபேமிலி, ஒரே குடும்பம். அதனால் வந்துட்டு கொடைக்கானல் ஒரு நாள் போனோம் டூரு. அப்புறம் வந்துட்டு மறுநாள் ஒரு மாதிரி டூர் போட்டிருந்தாங்க. வெளியூரில் வந்து 2 நாள் ஒரே கோயிலெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி. அதுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க. நானும் என் பிள்ளைங்க, அக்கா எல்லோரும் போயிருந்தோம். நிறைய கோயில் சாமியெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் பார்க்காத சாமியெல்லாம் அங்கே தான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே அழகழகாக பெரிய பெரிய சிலை. இது எப்படி சொல்கிறதுன்னா, பெருமாள் எத்தனை ஊரில் இருக்கிற கோயிலில் இருக்கிற பெருமாள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியும், சிவன் வந்து சிவலிங்கம் 108 சிவலிங்கம் வந்து ஒரு லிங்கத்தில் 108 சிவலிங்கம் குட்டி குட்டியாக பெரிய சிலை. அப்புறம் வந்து இன்னும் நிறைய சாமி இருக்குது. நிறைய வீடியோ எடுத்தேன், ஓரளவுக்கு வீடியோ எடுத்தேன். ஒரு இடத்துல வீடியோ வந்து எடுக்கக்கூடாது, அதனால் அது போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. அப்படின்னா சின்ன திருப்பதி அப்படின்னு அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் அந்த பெரிய திருப்பதிக்கே போன மாதிரி அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனோம். நம்ம காட்டுக்குள்ளே நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருந்தாங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது, பெரிய பெரிய சிலையாக இருக்குது. நான் பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து சாமியெல்லாம் வந்து அங்கே மட்டும்தான் மனசுக்குள்ளே நடப்பேன், தவிர என்ன வேண்டணும்லாம் தெரியாது. அப்படியே பார்ப்பேன். அப்படியே என்ன சொல்லி வேண்டணும் நிறையெல்லாம் சொல்லி இப்படி வேண்டுவாங்க, கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ஏதாவது கவலை வந்தால் அப்போ போய் கண்ணை மூடி நான் வந்து மனுஷர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு, என்னோட தப்பு இருந்தால் என்னை கேளு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்லுவேன். அவ்வளோதான் வழிபடு. வந்து ரொம்பலாம் அப்படியே ரிஸ்க் எடுத்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. விரதம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால இருக்க மாட்டேன். ஆனால் நல்லா மூட்டை பிடிக்கும், 3 வேளை சாப்பிடுவேன். நல்லா கோயில்கள்லாம் போவாங்க, விரதெல்லாம் இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் செய்வாங்க. சாமியை மனசில் நினச்சிக்குவாங்க எல்லாம். இப்போ தாங்க நான் அப்படி சாமியை போய் அக்கா தான் அழைச்சிட்டு இருந்தாங்க பொண்ணு. அதை பற்றிலாம் ஒன்றும் குறை சொல்லலை. சந்தோஷமாக ஜாலியாக தான் போயிட்டு வந்து, அதுவும் என் பிள்ளைக்கு வேறு அங்கே போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு வேறு பழச்சிட்டு போனதில் அவளுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டு, உடம்பு சரியாமல் போயிட்டு. அதோட மல்லுகட்டி ஒவ்வொரு கோயிலையும் சுற்றி அழைச்சிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து என் வீட்டில் நம்ம ஊருக்கு போகிறோம்னா அங்கே போயிட்டு வீடியோ போய் போடக்கூடாது. நான் பண்ண தப்பு அல்ல, வீடியோ போடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கள்ல. நல்லவங்க கிட்டங்க எவ்வளோ ஒரு குருட்டு புத்தியெல்லாம் இருக்குது. பயங்கரமான ஒரு கெட்ட புத்தி மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆடு மாட்டுக்கு வாயில்லா ஜீவனுக்கெல்லாம் இல்லவே இல்லை. மனுஷங்களுக்கு நல்ல புத்தியும் இருக்குது, பயங்கரமான கெட்ட புத்தியும் இருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, என் வீட்டுக்கு ஒரு சின்ன முன்னாடியில் தான் வந்து செட்டில் தான் வந்து நான் ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறேன். அதில் வந்து என்னையே கரவம் கட்டிக்கிட்டு இருந்துருக்கணும். திருடி திங்கிறாங்க. ஒரு சின்ன இடம் தாங்க, 10 ஆடு வச்சுருந்தேன். ஒரே சண்டை சச்சரவுமா என் ஆட்டை வம்பளத்திட்டே இருந்தாங்க. எனக்கு ஆடே வேணான்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஆட்டே வேணான்னொன்னே கங்கா ஆட்டு மேலே கை வச்சா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு நல்ல போலீஸ், சூப்பர் போலீஸ், நியாயமாக நேர்மையாக நடந்து எனக்கு நல்லது பேசி அனுப்பி வச்சார். உண்மையில் இப்போ நான் கட்டவே மாட்டேன் ஆடை. பைக்கில் படுக்கும், அங்கே படுக்கும், இங்கே படுக்கும். நான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன்னா கேட்டுக்கு வெளியில் நிற்கும். நான் போய்
காலையில் திறக்கம் போனேன்னா வெளியில தான் நிற்கும், சும்மா தான் நிற்கும். நான் 2 நாள் ஊருக்கு போனேன். என்னமோ திட்டம் போட்டு இங்கே உள்ள ஊருக்குள்ளே திருடர்கள் நிறைய இருக்கிறாங்க, பக்கத்துலேயும் இருக்கிறாங்க, உள்ளரே தான் இருக்கிறாங்க திருடர்கள். நல்லாவே இருக்கக்கூடாது பிள்ளை. திருட்டு புத்தி இருக்கிறது உருப்படவே உருப்படாது. அடுத்தவங்க பாவத்தை அள்ளி கொட்டுறதுக்கு அதுக்கு கடவுள் என்ன தண்டனை கொடுக்க போகிறான்னு தெரியல. ஆனால் என் பாவத்தில் கையை வச்சவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. என் 2 ஆட்டு மான் குட்டி மாதிரி என் மணியம்மா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு மாசமாக இருந்துச்சு, அடித்து அது பிள்ளைய கலைச்சாங்க. இப்போ தான் நல்லா குறால் நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு. அதை கட்டி போட்டிருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்த கலப்பு. அதை நான் அதை கட்டவே மாட்டேன். எங்கள் அப்பா செட்டு போட்டு வச்சுருந்தாங்க புதுசாக. எங்கன்னா இடமே இல்லை, ஒழுகுது, ஆடு கட்ட இடம் இல்லைன்னு நான் போகிறதுக்குள்ளே கொய்யா மரத்தெல்லாம் வெட்டி தகராமெலாம் போட்டு செட்டு போட்டு அந்தண்ட வந்து ஒரு பில்லா மண்டி ஒரு மரவடமாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஒன்று தப்பு பண்ணாதீங்க, என் முன்னாடியில் ஆடு வச்சுருந்தா ஒரு வெளிப்படையாக வச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் பயங்கரமாக யோசிக்கணும் போல இருக்கு. ஆடு மாடெல்லாம் வச்சுருந்தா வெளிச்சமாக இருந்தால் திருட்டு கம்யூனிட்டி வாயில் வருது பயங்கரமாக. பார்த்துக்கிட்டே இருப்பான்னு போல இருக்கு. எப்படா ஆள் நவரும் தூக்கலாம் அப்படின்னு நான் கட்டாமல் உள்ளாரே சும்மா ஃப்ரீயாக விட்டுருப்பேன். சந்தில் போனால் சத்தம் கேட்கும் எனக்கு, வெளியில் அங்கே பிடிச்சா சத்தம் கேட்கும். கட்டி போட்டேன். எங்கள் அப்பா அழகாக செட்டுக்கிட்டுலாம் போட்டு ஆட்டுக்கு பெஞ்செல்லாம் அடித்து எல்லாம் பண்ணி 2 நாள் தான் அதில் கட்டியிருக்காங்க. எங்கள் அப்பா 2 நாள் கட்டியிருக்காங்க. நான் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டாங்க. அசதியில் ஊரில் தூங்கிட்டோம். வந்து ஒரு மணிக்கிட்ட வந்து என் ஆட்டை ஏறி குதித்து தூக்கிட்டாங்க, திருடி. நான் காலையில் என் வீட்டுக்காரர் தான் வந்து கதவு திறந்துட்டு ஆட்டெல்லாம் அவுத்துட்டு வந்தார். அதில் வந்து ஆட்டுக்குட்டியை காணுண்டி, ஆடு மட்டும்தான் நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டுக்கிட்டு போயிட்டு போகிறப்போ எனக்கு அப்படியே திக்குன்னு சுருக்குன்ட்டு. ஏன்னா நானாக வந்து கட்டி போட்டதை நானாக அவுத்து விட்டால் தான் அது போகும். அது தானாக அவுக்கிறதுக்குலாம் வேலையே கட்டி போட்ட ஆடு. அது 2 குட்டி போடுங்க. இப்போ தாங்க எனக்கு ஆசையாக இருந்துச்சு. 2 குட்டி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு நம்ம வயிற்றில் அடிக்கிறாங்க, நல்லாவே இருக்க மாட்டான், உருப்படவே மாட்டான். என் வயிற்றில் அடித்தான் என்னைக்கு செம்மத்து வரைக்கும் இனிமேல் அவன் முன்னேறவே முடியாது. அவனுக்கு நரகம்தான் அவனுக்கு. அதுவும் என் வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு நாடு மட்டும்தாங்க நான் ஆசைப்படுறேன். அவர் தான் ஊட்டி புழுக்கையெல்லாம் சாணி எல்லாம் என்னால் தான் இந்த மாடு ஆடெல்லாம் வளர்க்குறாங்க. இல்லைன்னா நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். இல்லை தேவையில்லாமல் அதில் வளர்த்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. எவன் அவனா பிள்ளைங்க வளர்த்து கஷ்டப்பட்டு. இப்போ ஒரு ஆடு வந்து இப்போ 5000 இருக்குது, 10,000. எனக்கு கோவம் தாங்கலை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது வந்துட்டு அங்கேயும் வந்து நோட்டமிட்டு விசாரித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இங்கே ஒரு வீடியோ வீட்டில் இருக்குது, அதை வச்சு காட்டினேன். அது வந்து அந்த வீடியோவும் பற்றி இந்த திருட்டுங்களுக்கு மட்டும் அவ்வளோ ஆடு திருட்டு போகுது, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கு கூட ஒன்றுமே இல்லை. ஏங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? உங்களை நம்பி தான். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, திருட எல்லாமே. அங்கே ஒரு போலீஸ் சொன்னாங்க, சார் சொன்னார், அந்த பையன் அவனை தூக்கியிருப்பானோ அவனோதானே ஒரு 6-7 பேர் அவங்கள தூக்கி அள்ளி போட்டுட்டு வாங்கன்னு ஒரு போலீஸ் சொல்கிறாங்க. இன்னொரு போலீஸ் வந்து அசம் அடக்குறாங்க, அவங்க வேறு யாரையும் சொல்ல வராங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, தெரிஞ்சும் மக்களுக்கு உதவி பண்ணவே மாட்டுறாங்க. அவங்களுக்கு அப்படி எதுக்கு தான் அந்த வேலைக்கு இருக்கிறீங்க தெரியுது இல்லை? நியாயமாக நடந்துக்க மாட்டீங்களா? இப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. வீடியோ போடவே சீனி போயிட்டு. வீடியோ போட்டதுனால தான் இது நிறைய பேருக்கு இந்த வீடியோ போடுறதே பிடிக்கல. இதில் என்னென்னு இதுவும் வீட்டுக்குள்ளே உள்ள விஷயத்தையோ வீட்டையோ எதையுமே எடுத்து போடாதீங்க. எதுவுமே போட்டிங்கன்னா நல்லவங்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து திருடுறவங்களும் இருக்கிறாங்க, கெட்ட புத்தி அதிகமாக உள்ளதும் இருக்குது, வெறுப்புகாரதும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு நாய் வளர்க்கணும்.
நாய் இல்லாமல் இருக்கவே கூடாது. நாயை கண்டா என் வீட்டுக்கு பிடிக்கவே பிடிக்கும். நாயின்னா நாரும் வளர்க்காத வேணாம். எனக்கு நாய்க்குட்டின்னா தெரியும். எங்கள் அம்மாவுக்கு நாயின்னா அவ்வளோ சொல்லி நல்லா அப்படி வளர்த்துருந்தோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட கூட தலைமாட்டில் உட்காந்துட்டு அந்த நாயும் அழுதுச்சு. அந்த செத்த இடத்துல ஒரு வாரம் எந்திரிக்கே இல்லை, அங்கே தான் படுத்து கிடந்துச்சு. அந்த புதைச்ச இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன். சாப்பிடல அந்த நாய். ஒரு நாள் மனுஷங்களை சுட்டு போனால் ஒரு நாளில் முடிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் நாய்க்கு மட்டும் மறக்க முடியல பாருங்க. நாயெல்லாம் வச்சு அதுங்களுக்கு இருக்கிற பாசமும் இதெல்லாம் இந்த ஒரு கட்டை பற்றிலாம் அதுங்களுக்கு இருக்கு. எதுக்கு நாய் வளர்க்குறோன்னா, கண்டிப்பாக எனக்கு நாய் வளர்த்தே ஆகணும். வந்தவன் வரட்டும், அவன் உயிர் நாடியை பிடுங்கி வச்சு என்கிட்ட காட்டணும். அந்த வெறி வருது எனக்கு. அந்த அளவு இருட்டு கம்யூனிட்டி கூடவே மாட்டான். திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திட்டுனா கேட்காது, திட்டவே கூடாது, அமைதியாக இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் கடவுள் பார்த்துட்டு தான் இத்தனை தெய்வத்தை போய் பார்த்துருக்குறேன். ஒரு தெய்வமாவது அவனுக்கு காட்டும்ல, கண்டிப்பாக காட்டும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வங்களையெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு தெரியல, வேண்டணும், இது பண்ணணும், நல்லா அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டலை. ஒரு ஊர்லேருந்து வந்து சந்தோஷமாக ஜாலியாக சுற்றி நிம்மதி இல்லாமல் போயிட்டு ஏன் போகணுங்கிற மாதிரி. எங்கேயுமே போனதில்லைங்க. எங்கள் அக்கா வந்தால் எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போவாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டதில்லை. ஆனால் இந்த போட்டு தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. போனால் நானும் லேட்டாக தான் வந்து வீடியோ போடக்கூடாது எதுவும். இந்த மாதிரிலாம் யாரும் இந்த தப்போ பண்ணிடாதீங்க. வீடியோ போடுற அனைத்து பேருக்கு சொல்கிறேன். வெளியில் போனால் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டில் இருக்கும்போது போடுங்க. வந்து திருடன் வந்து எப்படி வந்திருக்காங்கன்னா, தானா சைஸில் தான் எங்கள் வீடெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 3 பேர், அப்படி வந்து தான் தூக்கியிருக்காங்க. ஆனால் வெளியிலலாம் எங்கேயாவது கேமரா வைக்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே கேமரா வைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சலுகையெல்லாம் செஞ்சு கொடுங்க மக்களுக்கு. எல்லாத்தையும் ஏற்றுறீங்க, எல்லாத்தையும் விலையை ஏற்றி நான் கறியெல்லாம் அந்த விலை விற்கிது. இப்போ ஊருக்கு 50 கடை இருக்குது கறி கடை. இஷ்டத்துக்கு இப்படியெல்லாம் தூக்கிட்டு போய் வெட்டி விற்கிறீங்க. காசு கொடுத்து வாங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தேவை இழிச்ச வாய் அப்படி அவளை தான் தூக்கிட்டு போய் வெட்டி விற்று நல்லா அப்படி ருசிக்குது அடுத்தவங்களுக்கு காசு. என் வச்சிருக்கு சும்மா விடாது. திருட்டு பயம் அவனும் பார்ப்பான் என் வீடியோ, கண்டிப்பாக இருப்பான். பாருடா வாயில் வருது. அசிங்கமாக பேசணும் தான் வருது, ஆனால் பேச வரமாட்டேங்குது. ஏன்னா நல்லவங்க சொந்தக்காரங்க வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து அப்படியெல்லாம் பேசுவேன்னே தெரியாது அவங்களுக்கு. வந்தால் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு வெறித்தனமாக பேசுவோம். அப்படி போகும், பார்க்க தான் சாந்தமாக இருக்கு. இந்த வீடியோலாம் போடவே எனக்கு என்ன பேசி போடுறதே எனக்கு தெரியல. அவ்வளோ கோபமாக இருக்குது. போயிட்டு அது முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு தூக்கியும் போட முடியல. ஏன்னா வந்து வளர்த்து அது நமக்கு ஒட்டவே மாட்டேங்குது. வெறுப்பாக இருக்குது. எந்த இதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. வேணான்ட்டு ஆடு வீடெல்லாம் விற்றுருங்க, நமக்கு வேண்டாம். பேசாமல் சோத்துக்கு பேசாமல் நம்ம வேலையை பார்ப்போம். வீட்டில் சும்மாவே இருக்கும். எது துணியை வச்சோமா அந்த காசு வரும்போது இப்போ மசுரை பிடுங்குவானா வந்து ஆட்டை திருடுறா. இன்னும் என்னென்னத்தை திருட வரங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டுவ. அப்போ இருக்கு என் கண்ணுக்கு நேரம் நடக்கும். தெரிஞ்சிடுச்சு யார் என்னன்னு. ஒரு ஆள் பதட்டமாகவே என்கிட்ட பேசுது, பதட்டமாகவே அவங்க பொருளை காணுங்குது. ஆனால் எனக்கு அதில் டவுட்டு வந்துருச்சு. ஆனால் அதுங்களும் பிள்ளை குட்டியெல்லாம் வச்சுருக்கு, இருக்கட்டும். கெட்ட புத்திப்பா.
இந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தி திருட்டு குணம் மட்டும் இருந்தால் உருப்படவே முடியாது. 7 ஜென்மத்துக்கு உருப்பட முடியும். பேசி என்ன அதான் வீடியோ கூட எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி என்ன சொல்லி போகிறது, ஒரு நடிப்பே இல்லாமல் போயிட்டு அழுது எனக்கு வெறுத்து போயிட்டு இருப்பாலும் அழுக வரல. இதையும் தாண்டி போகணும். இனிமே ஜாக்கிரதையாக இருக்கணும். நாய் வளர்க்கணும், அவனை பிடிச்சி புடுங்கணும். வளர்க்க பார் வளர்க்குறேன். இதுக்குன்னே ஒரு நாயை வாங்கிட்டு வந்து வாயில் வருதுடா, அவ்வளோ அசிங்கமாக வருது. நல்லாவே இருக்க மாட்டேன். என் வயிற்றுல வாங்கிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேன். எங்கே போய் எந்த கோயிலில் நீ போய் நின்னாலும் உனக்கு பயங்கரமான தண்டனை. என் வீட்டுக்காரப்பா அவருக்கு வாங்கி கொட்டிட்டு இருப்பாரு, கூடவே முடியாது. அவர் பாவத்துக்கு ஏந்துனா நல்லாவே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு பாசக்காரர். எது சொன்னாலும் எனக்கு தட்டாமல் இப்படி செய்யும். அதுக்கு ஒட்ட மாட்டேங்குது இந்த காசு. ஒன்றும் பணக்காரங்க இது கிடையாதுடா. கஷ்டப்பட்டு தையல் தைச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஒன்றும் பணக்காரங்க கிடையாது. அவர் அண்ணன் உழைப்பில்லை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு நானாக ஆசைப்பட்டு மீடியா போட்டுக்கிட்டு எவ்வளோ சொந்தக்காரங்க பார்த்தாலும் நான் பாட்டு எனக்கு தெரியாது. நடிக்கிறது மட்டும்தான். அது என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது நம்மளும் ஒரு உதவி பண்ணுவோம். நடிக்கிறவங்களாம் தேவடிய பிறந்தவங்கன்னு கிடையாது. நல்லா இருக்க முடியாது. ஆட்டை திருநவன் நல்லாவே இருக்க முடியாது. அவ்வளோ அறிவாக இருக்கும், பாசமாக இருக்கும் அந்த ஆட்டுக்கு.